ஐயா, ஒவ்வொரு நபர்களுக்குமே கனவுகள் ஏற்படுதுங்க. அந்த கனவுகள்ல கடவுள்கள் தோன்றுவதா சொல்றாங்க. அது சரியாங்க? அது ஏதாவது ஒரு விஷயங்கள உணர்த்துதாங்கய்யா? நம்மளுடைய எண்ண அலைகள் தான் இந்த கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்மையும் அறியாம நம்ம சில பிரயாசை படக்கூடிய விஷயம்தான் கனவுகளாக நமக்கு வருது. இப்போ அந்த இறைவனுடைய அந்த ஒரு திருவுருவத்தை காணக்கூடிய காட்சிக்காக எத்தனையோ நாட்கள் தவம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அது உனக்கு ஒரு ஜஸ்ட் மினிட்ல கிடைக்குது அப்படின்னாக்க அதை விட ஒரு வரப்பிரசாதம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சில நபர்களுக்கு அவங்க கனவுல பாம்பு தோன்றது, இது ஏதேனும் கெட்ட சகுனமா இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க. இந்த பாம்பு கனவுல வருது, பாம்பு கடிச்சிருது, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டால் உனக்கு விபத்துகள் ஏற்படுவது போல வரக்கூடிய கனவுகள் என்ன உணர்த்துதுங்க? இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதும் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 நாள் தான் கணக்கு. நீ கனவு கண்டதுலேருந்து 7 நாள் கணக்கு. அந்த 7 நாள் எச்சரிக்கையாக இருந்துட்டு அப்படின்னா நீ தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஒரு சில நபர்களுக்கு சுப காரியங்களே கனவுல வருதுங்க. நம்ம வீட்டில் ஒரு சுப விரயம் ஏற்படவிருக்கிறதுக்கான அறிகுறியை தான் என்ன பண்ணுறார் இறைவன் இந்த வகையில் நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. ஒரு சில நபர்களுக்குங்க இறைவன் அவங்களோட பேசுற மாதிரி கனவுல வருதுங்க. இறைவன் எல்லாரையுமே கூப்பிட்றான். போய் சாமி கும்பிட்றவனை மட்டும்தான் கூப்பிட்றான், சாமி கும்பிடாதவனை கூப்பிட்றதில்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்ரீ கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, ஒவ்வொரு நபர்களுக்குமே கனவுகள் ஏற்படுதுங்க. அந்த கனவுகள்ல கடவுள்கள் தோன்றுவதா சொல்றாங்க. எனக்கு இந்த இந்த அவங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள் எனக்கு கனவுல வந்தார் அப்படின்னு. அது சரியாங்க? அது ஏதாவது ஒரு விஷயங்கள உணர்த்துதாங்கய்யா? நிச்சயமா அவரவர்களுக்கான இஷ்ட தேவதை, குலதேவதை, பாரம்பரியமா எனக்கு இந்த தேவதையை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, அடுத்து அந்த எல்ல தேவதை அப்படின்லாம் நிறைய வழிவகைகள் நம்ம வச்சிரும். இதுல எந்த கடவுள் நம்ம கனவுல வந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதுன்றது தான் அர்த்தம். முதல்ல நம்மளுடைய எண்ண அலைகள் தான் இந்த கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்மையும் அறியாம நம்ம சில பிரயாசை படக்கூடிய விஷயம்தான் கனவுகளாக நமக்கு வருது. இப்போ அந்த இறைவனுடைய அந்த ஒரு திருவுருவத்தை காணக்கூடிய காட்சிக்காக எத்தனையோ நாட்கள் தவம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அது உனக்கு ஒரு ஜஸ்ட் மினிட்ல கிடைக்குது அப்படின்னாக்க அதை விட ஒரு வரப்பிரசாதம் இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமா ஒரு நல்ல விஷயம். அன்னையிலேருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் இருக்குன்றது அர்த்தம். ஒரு சில நபர்களுக்கு அவங்க கனவுல பாம்பு தோன்றது, அது நம்மள துரத்துவது போலயும், இல்ல சில நபர்களுக்கு எனக்கு பாம்பு தெரியுது கனவுல. இது ஏதேனும் கெட்ட சகுனமா இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க. அத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்னங்க? நிச்சயமா இந்த பாம்பு கனவுல வருது, பாம்பு கடிச்சிருது, இல்ல பாம்பு கடிச்சு இறந்த மாதிரி, இந்த மாதிரியான கனவுகள். பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டால் உனக்கு பிரச்சனை முடிஞ்சிடுத்துன்னு அர்த்தம். பாம்பு திறத்துற மாதிரியோ கனவுல தெரிஞ்சாலோ ஏதோ ஒரு விஷத்தன்மையுடைய, அதாவது எதிரிகளாலா இருக்கலாம், அல்லது உன்னுடைய அறியாமையினால இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில உனக்கு சரீர உபாதை அப்படிங்கிறதோ அல்லது ஏதோ ஒரு எதிர்ப்போ உனக்கு ஏற்படவிருக்கிறது அப்படிங்கறதை உணர்த்துவதற்குண்டானதுதான். நமக்கு வரக்கூடியது ஏதோ ஒரு வகையில இறைவன் நமக்கு ஒரு சின்னதா ஒரு இன்ட்டு கொடுப்பான். அதுதான் இது. இப்ப நான் சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா, இப்பதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட, உனக்கு 100 ஆயுசும்பான். அப்போ என்ன அலைகள் வேலை செய்யுது. அப்ப அந்த அலைவரிசை அப்படிங்கிறது தான் இதுவும். அதனால இறந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. திறத்துற மாதிரி கடிக்கிற மாதிரிலாம் கண்டாக்க பாதி உயிர் குத்துயிர் குறைமா இருக்கானாக்க உனக்கு நிச்சயமா ஆபத்துகள் இருக்குன்றது அர்த்தம். ஒரு சில நபர்களுக்குங்க இந்த இறந்தவர்கள் கனவுல வராங்க. அவங்களுடைய தாத்தா, பாட்டிகளா இருக்கலாம். இல்ல சமீப காலத்துல இறந்த ஒரு நபர் கனவுல சில பேருக்கு அவங்க பேசுற மாரி கனவுகளுமே இருக்கு. சில பேருக்கு அவங்க தோன்றாங்க. ஒரு ஒரு இடத்துல கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுமே இருக்கிற மாரி ஒரு கனவு ஏற்படுதுங்க. அது சரியாங்க? இல்ல அதுக்கான காரணம் ஏதேனும் இருக்காங்க? நிச்சயமா இறந்தவர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய முன்னோர்கள்.
அவருங்க ஒரு தெய்வத்தன்மையை அடைகிறாங்க. அவங்க நம்மளுடைய வயசுல சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. இறந்துட்டா அவங்க நமக்கு தெய்வம் ஆயிட்டாங்க. சாமிகிட்ட போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். குடும்பத்திலேயே நம்மள அப்படிதான் சொல்றாங்க. அப்போ அந்த இறைநிலையை அடைந்தவர்கள் கனவுல வர்றது அப்படிங்கிறது நமக்கான ஆசீர்வாதம். நம்ம அவங்கள நினைச்சுட்டு இருக்கோம். அவ நம்மள மேலேருந்து ஆசீர்வாதம் பண்றா. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நிச்சயமா இறந்தவர்கள் கனவுல வர்றதுல வந்து எந்தவித பாதிப்பும் இல்லை. ஒரு சில நபர்களுக்குங்க ஒரு ஆக்சிடென்ட் நடப்பது போல ஒரு கனவு ஏற்படுதுங்க. ஏதோ ஒரு விபத்துக்கள். அது எப்படிப்பட்ட விபத்துக்களா இருக்கலாம். ஒரு வாகன விபத்தோ, ஏதோ ஒரு தடுக்கி விழுகிற மாரி. இப்படி இந்த விபத்துகள் ஏற்படுவது போல வரக்கூடிய கனவுகள் என்ன உணர்த்துதுங்க? நிச்சயமா விபத்து அப்படிங்கிறது நீ எதிர்பாராத நேரத்தில் விழக்கூடும் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்றது. விபத்துங்கிறத நம்ம எதிர்பார்த்து வர்றதில்ல. எதிர்பாராம நடக்கிறது. அப்போ நீ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீ எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான காலம் அப்படிங்கிறத விஷயம். சரி, இப்ப இந்த கனவு கண்டா எவ்வளவு நாள் அப்படின்னு இருக்கும். இப்ப பள்ளி சொல்லுக்கு எவ்வளவு நாள் பலன் அப்படின்னாக்க வெறும் 24 ஹவர்ஸ் தான். பள்ளி மேல விழுந்துருத்து அப்படின்னாக்க அதுக்கு எவ்வளவு நேரம் பலன்னாக்க வெறும் 24 மணி நேரத்துல அது முடிஞ்சிடுத்து. தலையில விழுந்துருத்துனா கலகம்பான். அப்ப அந்த கலகம் எவ்வளவு நேரம் அப்படின்னாக்க வெறும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரம் வாயை கையை வச்சுன்னு சிவனேன்னு இருந்துட்டோம்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அதே தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதும் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வெறும் 7 நாள் தான் கணக்கு. நீ கனவு கண்டதுலேருந்து 7 நாள் கணக்கு. அந்த 7 நாள் எச்சரிக்கையா இருந்துட்ட அப்படின்னா நீ தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். சொப்பன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தையுமே இங்க வந்து சாஸ்திரங்களாகவே சொல்லி வச்சுட்டா. 64 கலைகள், 64 வகையான விஷயங்களையும் இங்க வந்து நமக்கு எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தணும், இது நடந்தா இது எப்படி இருக்கும், இதனால் என்ன விளையும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ இந்த சொப்பன சாஸ்திரத்துக்கு இன்னைக்கு கலியுகத்துல என்ன பலன், எவ்வளவு நாட்கள் கெடு அப்படின்னாக்க நீ கனவு கண்டதுலேருந்து 7 நாள். எதுக்கா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ as usual லைஃப். ஒவ்வொரு நபர்களுக்கு வந்துங்க நெருப்பு கனவுல ஏற்படுதுங்க. ஒரு நெருப்பை சார்ந்த விபத்துகளா இருக்கலாம். இல்ல நெருப்பு எரிவது போல இருக்குங்க. அது வந்து ஏதேனும் ஒரு தவறான விஷயங்கள உணர்த்துதாங்க? நிச்சயமா கிடையாது. திரௌபதி தன்னை பத்தினி தெய்வம் என்று நிரூபித்து கொண்டது அக்னிகுண்டத்தில் இறங்கிதான். அவள் பிறந்ததே அந்த அக்னியிலேருந்து தான் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி அன்னை சீதா பிராட்டி வந்து தன்னை வந்து பத்தினி தெய்வம் என்று நிரூபித்ததும் இதே அக்னியில தான். இன்னைக்கு எந்த கோவில்கள் கும்பாபிஷேகம், எந்த இடங்கள்ல ஒரு புனிதமான ஒரு காரியங்கள் செய்யறதுக்கும் அந்த அக்னியை வச்சுதான் நம்ம பண்றோம். இந்த இறைவனுக்கு ஆகுதி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அக்னியை வச்சுதான் பண்றோம். அந்த அக்னி கனவுல வந்துட்டா யாரோ ஒருத்தர் நம்மளுடைய உறவினருடைய பெண்கள் வயது அடைவார்கள். அதாவது வயசுக்கு வர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் நீராட்டு விழா. அந்த மாதிரியான ஒரு புண்ணிய காரியம், ஒரு வம்ச விருத்தி ஏற்படவிருக்கிறது அப்படின்றத இந்த நெருப்பு கனவுல வந்துட்டு அவ்வளோ நல்லது. ஒரு மங்கள நிகழ்வு நடப்பதற்குண்டான ஆயத்தம். அப்ப நீ ரெடியாரு செலவுக்கு அப்படின்னு சொல்றது அர்த்தம். சுப விரயம் ஏற்படுவதற்குண்டான அறிகுறி அது. ஒரு சில நபர்களுக்கு சுப காரியங்களே கனவுல வருதுங்க. திருமணம் ஆவது போல, இல்ல நமக்கு நெறியங்களுக்கு திருமணம் நடப்பத நம்ம போய் பார்க்குற மாரிலாம் வருதுங்க. அது ஏதேனும் இந்த மாரி சுப காரியத்த உணர்த்துதாங்கயா? நிச்சயமா, நிச்சயமா. நம்ம வீட்ல ஒரு சுப விரயம் ஏற்படவிருக்கிறதுக்கான அறிகுறியத்தான் என்ன பண்றார் இறைவன் இந்த வகையில நமக்கு காமிச்சு குடுக்குறார். பொதுவா திருமண நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த சில பேருக்கு வந்து இந்த காது குத்துற மாரி, என் குழந்தைக்கு காது குத்துற மாரி கண்டேன். இல்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு என் பையனுக்கு குழந்தை இல்ல. இப்பவும் குழந்தை இல்ல. ஆனா என் பையனுக்கு குழந்தை பொறக்கிற மாரி நான் ஒரு கனவு கண்டேன். அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னாக்க ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு வரப்பிரசாதம். நடக்கக்கூடியதை முன்கூட்டியே இறைவன் நமக்கு உணர்த்துறான். ஏன்னா நம்மளுடைய ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கான பலன் கிட்டுவதற்கான நாள் நெருங்கிடுது அப்படிங்கிறத இறைவன் நமக்கு சொல்றான். அவ்வளவுதான். ஒரு சில நபர்களுக்குங்க இறைவன் வந்து அவங்களோட பேசுற மாரி கனவுகள் வருதுங்க. உதாரணத்துக்கு ஒரு கடவுள் வந்து என்னை பார்க்க வரணும், இல்ல என்கிட்ட வரணும், என் கோயிலுக்கு வா அப்படின்னுலாம் கூப்பிடுற மாரிலாமே ஒரு உணர்தல் ஏற்படுதுங்க. அது வந்து இந்த இறைவனே நம்மளை அழைப்பது போல ஒரு அர்த்தமாங்கயா? இறைவன் வந்து எல்லாரையுமே கூப்பிடுறான்.
போய் சாமி கும்பிட்றவன மட்டும் தான் கூப்பிடுறான், சாமி கும்பிடாதவன கூப்பிடுறதில்ல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல யாருக்கு பாகம் வைப்பது அப்படின்னு சொல்லி, பிண்டம் வைப்பது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், சகுனிக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிறார். அவன் அவ்வளவு பெரிய பாவி, நீ அவனை போய் வைக்க சொல்றியே, ஒரு இத்தனை பெரிய போருக்கு காரணம், இத்தனை லட்சம் பேர் செத்து கிடக்கிறதுக்கு காரணமே அவன் தான், அவனை போய் சொல்றியே. அது இல்ல உண்மை. தன் கண் முன்னே அத்தனை உறவினர்கள் இறப்பதை கண்டும் அவன் கலங்காமல் இருந்தான். அந்த இடத்துல அவன் நல்லவன். தன்னுடைய உடன் பிறந்தவளுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தான். அதன்பால் அவன் நல்லவன். யார் இங்க இருக்கிற எல்லாரும் அவர்களுக்கு தேவைங்கும் பொழுது மட்டும்தான் இந்த கிருஷ்ணரை இறைவன்னு தெரிஞ்சும் நினைச்சேல். ஆனா அனுதினமும் இவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான்னு எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருந்தான். அதன்பால் அவன் என்னுடைய பக்தன். அவன் என்ன சுவாமியா ஏத்துக்கலனாலும் அவன் எனக்கு பக்தன் தான். அதனால அவனுக்கு தான் முதல் அவிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இறைவன்கிட்ட நேருக்கு நேர் சண்டை செய்யணும், இவனை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சவனை கூட தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டவர் தான் கடவுள். அப்ப அந்த கடவுள் யாரை வா வராத அப்படின்லாம் சொல்ல போறது கிடையாது. அப்போ இது எல்லாமே எதற்காக? அப்ப இறைவன் பேசுறாரு, இறைவனுக்கு நம்ம தெரிகிறோம், இல்ல நம்ம இறைவனை பார்க்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கான ஒரு தொடர்பு. நம்மளுடைய ஆன்மா பக்குவம் அடைகிறது, அதாவது ஒரு இறைநிலையை அடைகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே ரைட், ஓகே, உலகம் இவ்வளவுதான் அப்படின்றத புரிஞ்சுருவோம். அந்த நிலையை அடைவது எல்லாராலையும் முடியாது, எல்லாருக்கும் நடக்க போறது இல்ல. இருந்தாலும் நடந்தவர்களுக்கு உண்டான பலன் இவ்வளவுதான். சரிங்க. இப்ப நம்ம கனவுகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க.